உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, நீ எப்படியோ போ. உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கோ, வாங்கிக்கன்னு விட்டல்ல. ஆனா என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க. இன்னைக்கு மாமா எப்படி பேசுறாரு பார்த்தல. எனக்கு அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. பணம் வேண்டாம், கேட்க போகாத. அப்புறம் நான் உங்க வீட்டு வாசப்படியே மிதிக்க முடியாத அளவுக்கு ஆயிடும்னு சொன்னேன்ல, கேட்டியா? அதான் இங்க வரவும் மாட்டேன், இனிமே கேட்கவும் மாட்டேன்னு சொல்லி தானே வந்த. இனிமே அதுக்கு வழியும் இல்ல. நம்ம பொழப்ப நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க நின்னு கத்திட்டு இருக்காம வாங்க போலாம். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேட்கணும்? தங்கமான உங்க மனசை புரிஞ்சுக்காம, புருஷனுக்கு அசிங்கமாச்சுன்னு யோசிக்காம, இவெல்லாம் பெத்த தாய்கிட்டயே போய் சொல்லி நடிச்சிருக்காளே. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா அவ கேட்கவே இல்லை. நான் இது வரைக்கும் எதுக்காகவும் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்புனதே இல்லை. அவ இப்படி பண்றதுக்காக திட்டிருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் அவளை திட்டது கூட கிடையாது. நான் அவளை அடிச்சேன்னு சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய்யத்த. ரேவதி, என்னடி இதெல்லாம்? இல்லம்மா, ஆம்பளைங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கதான் செய்வாங்க. அது பத்துமா பத்தாதான்னு பார்க்க மாட்டாங்க. நாம தான் அப்படி இப்படின்னு சமாளிச்சு குடும்பத்தை ஓட்டணும். அதான் இதெல்லாம் யாராவது ஒண்ணு தெரியாதவங்க கிட்ட போய் சொல்லு. நான் உன் அம்மா. உங்க அப்பா கொண்டு வர சம்பளத்துலதான் இந்த குடும்பத்தையே நடத்திருக்கேன். உன்னையும் உனக்கு அப்புறம் 3 பேரையும் பெத்து வளர்த்திருக்கேன். சம்பாதியம் இருக்கு இல்ல அதுவாடி முக்கியம். குடும்பம் எப்படி நடக்குதுன்னு வெளியில தெரியாம சத்தம் காட்டாம குடும்பத்தை நடத்தி புருஷ மரியாதையை காப்பாத்த நினைக்கிறவதான் நல்ல பொண்டாட்டி. ஆனா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேடி. அந்த மனுஷன் எப்படி நொந்து போய் பேசிட்டு போறாரு. பாவண்டி அவரு. மா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குமா. அதுங்க வாழ்க்கைய நான் பார்க்க வேணாமா? ஏன் நாங்க உனக்கு எதுவும் செய்ய மாட்டோமா? இப்படி ஏமாத்திதான் வாங்கிட்டு போணுமா? பொம்பளை பிள்ளையா பிறந்தவங்க எல்லாரும் இப்படித்தான் செய்யறாங்களா? எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுவேன் ரேவதி. ஆனா மாப்பிளைய பத்தி நீ சொன்ன பாரு, அதுக்கு மட்டும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. அயோக்கியத்தனமான ஆளா இருந்தா கூட புருஷனை விட்டு கொடுக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இப்படிப்பட்ட மனுஷனை போய் இந்த விஷயம் அப்பாவுக்கும் மத்தவங்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்பு. என்ன? இல்ல, அந்த பணம். ஐயோ கடவுளே, ஏய் ஏன் வயிற்றுலையாடி நீ பிறந்த? இங்க பாரு, அந்த பணத்தை அப்பாவே கூப்பிட்டு உனக்கு கொடுப்பாரு. நான் சொல்றேன், நீ கிளம்புற வழிய பாரு. என்ன அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தீங்க போல. இங்க பாரு, மலர் எனக்காக எவ்வளவு புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்னு. அதான் உங்க முகத்துல இருக்கிற பூரிப்பு இன்னும் அடங்காம தெரியுது. ஆனாலும் உங்களுக்கு உங்க பொண்ணு மேல ரொம்ப தான் பெருமை. என் பொண்ணு என் கூட வெளியே வரும்போதெல்லாம் என்னை நல்லா கவனிச்சு எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கா. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் நிறைய புக்ஸ் வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் எப்படி அந்த பழக்கம் போச்சுன்னே தெரியல. எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை அடக்கவே முடியல. ஆனாலும் உங்க பொண்ணுக்கு அப்பா மேல ரொம்ப தான் பாசம்.
இல்லையா பின்ன? நீங்க தான் அவளை இன்னும் சின்ன பொண்ணாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சீதா, உனக்கு ஞாபகம் இருக்கா? மலர் வயிற்றுல இருந்தப்ப கூட நாம பெருசா சந்தோஷப்படல. ஆமா, நீங்க கூட இது வேண்டாம் கலைச்சிடலாமான்னு கூட கேட்டீங்க. ம். அன்னைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம விட்டது இன்னைக்கு நம்மளை நல்லா புரிஞ்சு பாசத்தோடையும் அக்கறையோடையும் நடந்துக்கிற நல்ல பிள்ளையை கொடுத்துருக்கு. அன்னைக்கு அப்படி நினைச்ச புள்ளதான் இன்னைக்கு பாரேன் ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சு பார்த்து பார்த்து செய்யுது. ஆமாங்க, மத்த பிள்ளைங்க ஒவ்வொன்றும் செலவு கணக்க போட்டுக்கிட்டே இருக்குங்க. நீங்க ரிட்டையர் ஆனதுல இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷப்பட்டது மலர் மட்டும்தாங்க. அவளோட மனசுக்கு ஏத்த மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்க. ம். சீதா, நீ வேணா பாரேன், அவளுக்கு வர்ற மாப்பிள்ள அவ்வளவு நல்லவரா இருப்பாரு. அவ சந்தோஷமா இருப்பா சீதா, சந்தோஷமா இருப்பா. ஏய், லிஸ்ட் எடுத்து வச்சிட்டல? எடுத்து வச்சுட்டேங்க. லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் வாங்கினா போதும். அங்க போய் அது வேணும் இது வேணும்னு எக்ஸ்ட்ராவா வாங்காத, புரியுதா? கேட்ட உடனே வாங்கி கொடுத்துற மாதிரி தான். ஏய், என்ன சொல்ற? சத்தமா தான் சொல்லேன். உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலைங்க. ஓ, என்ன திட்டுறியா? சச்சா, உங்களை திட்டி என்ன பிரச்சனை? எனக்குள்ள நானே புலம்பிக்கிறேன். ஏய், இந்த சூப்பர் மார்க்கெட் வந்த பிறகுதான் புருஷன் பர்செல்லாம் காலி பண்ணிடுச்சு. தேவையில்லாம நிறைய பொருளுங்களை வாங்கி கடைசியில குப்பையில தூக்கி போறதுதான் மிச்சம். 10 ரூபாய்க்கு பிரஷ் வாங்குறதுக்கு தேவையில்லாம 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வருவீங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? லிஸ்ட் போட்டு தானே பொருள் வாங்கணும். அதை ஃபாலோ பண்றதுதான் பெஸ்ட். நிறைய பணம் மிச்சமாகும், புரியுதா? தெரியும் தெரியும். எதுக்கு இப்ப எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. என்னாச்சுங்க? தெரியல, இறங்கு. என்னங்க? பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். சுத்தம். வெளியில கிளம்புறதுக்கு முன்னால நாம ஃபுல்லா சாப்பிடணும்னு தெரிஞ்சவருக்கு வண்டிக்கு ஃபுல்லா பெட்ரோல் போடணும்னு தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.